7 கட்டங்களாக இந்தியாவில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் கிட்ட கேட்டு விரும்புகிறேன். நீங்க நிறைய தேர்தல்களை பார்த்துருக்கிறீங்க. இந்த தேர்தல் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சலசலப்புகளும் இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. எல்லாரும் ஒருபுறம் என்டிஏ கூட்டணி அவர்களினுடைய நம்பிக்கையும் இந்தியா கூட்டணி அவர்களினுடைய நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த 7 phase எலெக்ஷன் வாக்குப்பதிவு? வாக்குப்பதிவு நடந்த காலகட்டம் பயங்கரமான ஒரு வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டம். பரவாயில்ல, இந்த தேர்தலில் கடந்த தேர்தல்களோட கம்பேர் பண்ணுறப்போ வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது. இப்போவே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை யூபியில் பல பேர் இந்த வெயில் தாங்காமல் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்கள 15 பேர் தேர்தல் அலுவலர்கள். ஸோ அது நிறைய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வர விடாமல் தடுத்திருக்க. வெயிலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதை மறுக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்லாம் அது அத்தனைக்கும் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு படிப்பினை மாதிரி. இனிமேல் இந்த வெயில் இது போன்ற விஷயங்களையும் கணக்கில் எடுத்து, ஏன்னா பருவகால மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்புறம் இன்னொன்று, ரொம்ப காலமாக இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 months லென்த்துக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாகவே கிராஜுவலாக ஒரு தேர்தல் மீதான ஈர்ப்பு, அந்த ஆர்வம் இல்லாமல் மங்கி போகிறது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு படிப்பினையை இது தந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி மகிழ்ச்சிக்குரிய சில விஷயங்கள் உண்டு. எடுத்துக்காட்டாக அந்த காஷ்மீர் வெளியில் இருக்கக்கூடிய ஆனந்த்நாகர், ரஜௌரி, அதே போல் பாராமுல்லா, ஸ்ரீநகர், இந்த தொகுதிகளில் கடந்த 35 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மக்கள் ஓவர்வெல்மிங்காக வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். இதை 370 அப்ரிகேஷனுக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்குறேன். ஓகே, நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். இன்னும் சில மணித்துளிகளில் நியூஸ் 18 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியாக இருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளோடு நாம் நேரலை தொடர இருக்கிறோம்.